இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தெய்வ பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் தெய்வ ஆலோசனைக்காய் காத்திருக்கும் நமக்கு அவருடைய ஆலோசனையிலிருந்து வருகிற ஆறுதலான காரியங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. அதற்கு எதிராக செயல்படும் செயல்பாடுகளிலுமிருந்து நாம் எச்சரிப்பாய் காணப்பட வேண்டும். வேறுபாடுகள் தோன்றுதல் என்ற சிறிய தலைப்பிலே கணவனும் மனைவியும் தங்கள் பற்பல கடமைகளை குறித்து நேர்மையும் நியாயமுமான ஒழுங்கு செய்து கொள்ள வகை தேடினாலும் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தவறி போவார்களாயின் குடும்ப தொல்லைகளை தகுதியாக ஒழுங்குபடுத்த முடிப்பது அரிய செயலாகும். கணவனும் மனைவியும் தங்கள் குடும்ப வாழ்க்கையின் நலன்களை தனித்தனியே பகிர்ந்து கொண்டு அப்பால் ஒருவர் மேல் ஒருவர் அன்பும் உறுதியான பற்றும் வைத்து கொள்ளக்கூடுமோ? அவர்கள் தங்கள் குடும்ப விருத்திக்குரிய காரியங்கள் அனைத்திலும் ஒற்றுமைப்பட்ட கருத்துடையவர்களாய் இருக்க வேண்டும். மனைவி கிறிஸ்தவளாய் இருந்தால் தன் கணவனை தனக்கு துணைவனாக வைத்து கொள்ளும் கருத்துடையவளாய் இருப்பான். கணவன் தன் வீட்டிற்கு தலைவனாகவே இருக்கிறான். நீ ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது காரியத்தை நன்கு சீர்தூக்கி உன் சொந்த கருத்துக்களை கொண்டு செலுத்த முற்படுவதின் பயன் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து பார். நீ கொண்டு செலுத்த விரும்பும் கருத்துக்களை உன் மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்திருந்தும் உன் வேண்டுகோளிலும் உரையாடலிலும் அவற்றை கலந்து உன் சுயேட்சையின்படியே நடந்து கொள்ள பார்க்கலாம். இந்த ஆவி தவறு. இருவரும் கருத்து வேறுபாடு கொள்ளுகின்ற விஷயங்களை குலமகன் செய்வது போல் மனைவி மனம் புண்படக்கூடாதென்று மதித்து அன்புடன் ஒதுக்கி வையாமல் அவள் மனதிற்குள் பிடித்தமில்லாத காரியங்களையே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருந்து உன்னை சூழ்ந்திருக்கின்றவர்கள் எவரையும் கவனியாமல் உன் சொந்த கருத்துக்களையே வற்புறுத்தி பிடிவாதம் காண்பிக்கலாகாது. எந்த காரியத்திலும் பிறர் உன் கருத்திற்கு மாறுபட்டு பேச உரிமை இல்லை என்றே நீ மனதில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இவைகள் கிறிஸ்துவ விருட்சத்தில் உண்டாகும் கனிகள் அல்ல. அன்புக்குரியவர்களே, நம்மில் அவ்வப்போது ஏற்படும் அந்த வேறுபாடுகளை நாம் களைந்து இறைவனின் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வதுதான் இறைவன் விருப்பத்தின் வாழ்க்கை. ஆக இந்த வாழ்க்கை பிறருக்கு பாடங்களாய், நம்முடைய வாழ்க்கையில் அது இறைவனுக்கு ஏற்புடையதாய் காண நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் ஆலோசனையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.